கிணறு இப்போது விவசாயியின் சொத்து. அப்படித்தான் விவசாயி நினைத்து கொண்டிருந்தான். சில நாட்கள் கழித்து விவசாயி மகிழ்ச்சியுடன் தன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தான். அவனுக்கு பல மாதங்களுக்கு பிறகு நம்பிக்கை தோன்றியது. அந்த நேரத்தில், ஏய், என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல். திரும்பி பார்த்தான். அது அந்த பணக்காரன். என் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறேன் என்று விவசாயி குழப்பத்துடன் சொன்னான். பணக்காரன் சிரித்தான். ஆம், கிணற்றை உனக்கு விற்றேன். ஆனால் அதற்குள் இருக்கும் தண்ணீரை விற்கவில்லை. விவசாயி உறைந்து போனான். அந்த தண்ணீர் இன்னும் என்னுடையதுதான் என்று அவன் அகங்காரமாகச் சொன்னான். அதை பயன்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு முறையும் எனக்கு நீ பணம் கொடுக்க வேண்டும் என்றபோது விவசாயியின் மனம் உடைந்தது. நேர்மையாக பணம் கொடுத்தான். நம்பிக்கையுடன் ஒப்பந்தம் செய்தான். இப்போது பணக்காரனால் ஏமாற்றப்படுகிறான்.